இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி எப்படி 100% நாம் ஜெபிப்பதை பெற்றுக்கொள்வது. நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆனா அவங்க ஜெபம் பண்றத பெற்றுக்கொள்ளவே முடியவில்லை. எப்படி 100% நாம் ஜெபிப்பதை கேட்பதை பெற்றுக்கொள்வது, அதன் ரகசியம் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஒரு பேர் ரகசியம் இருக்கிறது. அந்த ரகசியத்தை நீங்களும் நானும் தெரிந்து கொள்வோமேயானால் எப்படி ஜெபித்து பெற்றுக்கொள்வது என்பதை அறிந்து கொள்வோமேயானால் நிச்சயமாக உங்கள் கோரிக்கை தேவனால் பரிசீலிக்கப்படும். 1 நாளாகம புத்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது: எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் இயேசு யாரை பலப்படுத்தணும் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அது அவருடைய கரத்தினால் ஆகும். அப்படி நாம மேன்மைப்படுத்தப்படுவதற்கும் பலப்படுத்தப்படுவதற்கும் நாம என்ன செய்யணும்? 3 வகையான ஜெபங்கள் இருக்கிறது. ஒன்று கான்ஷியஸ் பிரேயர். அதை பற்றி விரிவாக சொல்ல போகிறேன். தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணா ஃபீல் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் கான்ஷியஸ் பிரேயர், 2வது சப்கான்ஷியஸ் பிரேயர், 3வது யூனிவர்சல் மைண்ட் பிரேயர். இப்போ உதாரணத்தை சொல்லி நான் இதை கான்ஷியஸ் பிரேயர்னா என்னன்னு சொல்லி விளக்க போறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க கார் ஓட்டும் பொழுது உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஸ்டேரிங்கை இப்படி பிடிங்க, ஃபர்ஸ்ட் கியர் இப்படி போடுங்க, செகண்ட் கியர் இப்படி போடுங்க, தேர்ட் கியர் போடுங்க, ஃபோர்த் கியர் போடுங்க, ஃபிஃப்த் கியர் போடுங்க, ரிவர்ஸ் கியர் போடுங்க, ஆக்சிலேட்டர் அமுத்தணும், பிரேக் அமுத்தணும், கிளச் அமுத்தணும்னு சொல்லி கொடுப்பாங்க. முதல்ல நீங்க ஓட்டும் பொழுது பயந்து என்ன கியர் போடுறோம், ஃபர்ஸ்ட் கியரா செகண்ட் கியரான்னு பார்த்து போடுவீங்க. பிரேக் அமுத்தும் போது பார்த்து அமுத்துவீங்க, எங்கேயும் இடிச்சிடக்கூடாதுன்னு. அது கான்ஷியஸ் டிரைவிங். அதே போல ஜெபத்துல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பார்த்து ஜெபிப்பாங்க. ஏன்னா ஆரம்ப ஜெபத்தில் இருக்கிறதுனால எப்படி ஜெபிப்பது, ஜெபிச்சா கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, பிடிக்குமா ஆண்டவருக்கு பிடிக்காதா என்றெல்லாம் நினைத்து கொண்டு ஜெபிப்பாங்க. ஆங்கிலத்தில் சொன்னா receive answers from divinity within you through the prayer of heart. Receive answers. நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஆன்சர் மேல இருந்து கிடைக்கும். path of the heart. ஹார்ட் இதயத்தின் பாதையிலிருந்து உங்கள் ஜெபம் போகும் பொழுது உங்களுக்கு ஜெபத்தின் அனுபவம் இல்லாத காரணத்தினாலே உங்கள் ஜெபம் கான்ஷியஸ் ஜெபமாய் இருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா சப்கான்ஷியஸ் பிரேயர் என்று சொல்லுவார்கள். அது என்னன்னா prayer that is not actually formulated or spoken aloud. இந்த ஜெபம் ஒரு உருவாக்கப்பட்ட ஜெபம் அல்ல, சத்தமாக ஜெபிக்கும் ஜெபம் அல்ல, but rather a deep internal divine or intention. மாறாக உங்களுக்கு உள்ளாகவே இருந்து ஆண்டவரோடு பேசுகின்ற ஒரு ஜெபம். That is sent out from the subconscious mind, often through visualization or a strong feeling of need without conscious awareness of the act of praying itself. நாம எப்படி ஜெபிக்கிறோம்னா உள்ளார்ந்த இதயத்திலே ஆண்டவரோடு ஜெபிக்கிறோம். எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற நம்பிக்கை எல்லாம் விட்டுட்டு எனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு இருதயத்திலிருந்து
ஜெபம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏறெடுக்கப்படுகிறது. இதற்கு உதாரணம் எப்படின்னா, நல்ல கார் ஓட்டுறவங்க ஃபர்ஸ்ட் கியரில் போடுறானா செகண்ட் கியரில் போடுறான்னு பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்களுக்கு எந்த வேகம் தேவையோ அந்த வேகத்தில் ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா அவங்க காரை ஓட்டி 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 பழகிய காரணத்து நிமித்தம் அவர்களுக்கு பிரச்சனையே வராது. நீங்க கூட ஆரம்பத்தில் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபம் தடைப்பட்டு கொண்டுதான் இருக்கும். ஏன்னா நீங்க கான்ஷியஸ் ப்ரேயர் பண்றீங்க. எப்படி போடுறது எப்படி பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியாது. ஆனால் நீங்க சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரோடு உரையாடும் பொழுது, ஆண்டவரோடு உறவாடும் பொழுது உங்களுடைய ஜெபம் ஆண்டவருடைய செவிகளுக்கு எப்படி போய் சேர வேண்டுமோ அப்படி போய் சேர்ந்து விடும். அவ்வாறு சேர்ந்து விடும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அண்ட சராசரங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறவர் அவரோடு எப்படி தொடர்பு வைத்துக் கொள்வது, அந்த தொடர்பு எல்லை எங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் ஒரு உதாரணம் சொல்கிறேன். 98.3 FM என்ற ஃப்ரீக்குவன்சியில் வச்சிங்கன்னா அந்த பாட்டு தெளிவாக கேட்கும். மாறாக அந்த ஃப்ரீக்குவன்சியை விட்டு தள்ளி போனீங்கன்னா அந்த பாட்டு சரியாக கேட்காது. அதே போல தான் உங்கள் இருதயத்தின் ஃப்ரீக்குவன்சி ஆண்டவர் இருதயத்தோடு ஃப்ரீக்குவன்சியோடு ஒத்து போக வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா உங்கள் ஆத்மா பரமாத்மாவின் ஆத்மாவோடு ஒன்றித்து இருக்க வேண்டும். அவ்வாறு ஒன்றித்து இருக்குமேயானால் நீங்க கேட்கிறது ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். பேதுரு தண்ணீரின் மேல் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பேதுரு தண்ணீரின் மேல் நடந்தார். பேதுரு இறந்தவர்களை, முடவர்களை, குருடர்களை, செவிடர்களை இயேசுவை போன்று நான் குணப்படுத்த வேண்டும் என்று நினைத்தார். அவர் குணப்படுத்தினார். பைபிள்ல இருக்கு, ஹிஸ்டரியில இன்னும் நிறைய இருக்கு. அதே போல நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அதை நிச்சயமாக நீங்களும் நானும் செய்ய முடியும். அதற்கு ஒரே ஒரு தேவை, உங்கள் ஃப்ரீக்குவன்சி ஆண்டவர் ஃப்ரீக்குவன்சியோடு சேர வேண்டும். உங்களுடைய வேவ்லென்த் ஆண்டவருடைய வேவ்லென்த்தோடு சேர வேண்டும். அவ்வாறு சேருமேயானால் உங்கள் நோய் பறந்து போகும். அவ்வாறு சேருமேயானால் உங்கள் கஷ்டங்கள் பறந்து போகும். அவ்வாறு சேருமேயானால் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ நீங்க நினைக்கும் பொழுதே உங்கள் நினைப்பு ஆண்டவரின் மனதோடு ஒன்றித்து அது செயலாற்ற ஆரம்பித்து விடும். அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் மைண்ட் ப்ரேயர். ப்ரேயர் ப்ராக்டிஸ் வேர் ஒன் இஸ் கனெக்டட் வித் யூனிவர்சல் மைண்ட் சென்டிங் அவுட் பாசிட்டிவ் இன்டென்ஷன்ஸ் அண்ட் எனர்ஜி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எனர்ஜி இருக்குங்க. இன்னும் தெளிவா சொல்லணும்னா தேவன் தன்னுடைய சுவாசத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனுடைய சுவாசத்தின் எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி லெவல் நம்ம கிட்ட இருக்கிற எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி லெவலோட ஒத்து போயிடுச்சுன்னா நீங்க பண்ற ப்ரேயர் யூனிவர்சல் மைண்ட் ப்ரேயர். இது எப்படி இருக்குன்னா, வேதத்துல பவுல் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3வது மாடியிலிருந்து ஐத்தகு என்ற ஒரு வாலிபன் கீழே விழுந்து விடுகிறான். ஜெபம் பண்ணும்போது சத்தமா கேட்டுக்கிட்டு இருந்த பையன், நல்லா கேட்டுக்கிட்டு இருந்த பையன் தூக்கத்துல அப்படியே கீழே விழுந்துட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது என்று பவுல் கீழே வந்து அவன் மேல் விழுந்து அவனை தன் இருதயத்தின் துடிப்பை வைத்து தன் உயிர் மூச்சை வைத்து அவன் மேல் விழுந்து அவனை எழுப்புகிறார். இங்கதாங்க யூனிவர்சல் மைண்ட் ப்ரேயர். யூனிவர்சல் மைண்ட் ப்ரேயர் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஆற்றல் கிடைக்குமேயானால், இயேசு சொன்னார் அல்லவா, என்னை விசுவசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று. அதாங்க யூனிவர்சல் மைண்ட் ப்ரேயர். நீங்கள் ஆண்டவரை நம்புவீர்களே ஆனால் ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் ஜெபத்தை
என் ஜெபத்தை உடனே அங்கீகரிப்பார். இதற்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். ஒரு பெரிய பாறை, ஒரு தண்ணி ரெண்டையும் பார்த்து நீங்க பார்த்து உத்து உத்து பாருங்களேன். எது கடினம் என்றால் எல்லாருமே பாறை கடினம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அந்த பாறையை தண்ணீர் ஓட்ட போட்டுரும். எப்படின்னா, நீங்க நேரம் 1,00,000 லிட்டர் தண்ணி ஊத்துனா தண்ணி ஓட்ட போடாது. மாறாக சொட்டு சொட்டாக தொடர்ச்சியாக அந்த தண்ணீர் அந்த பாறையின் மேல் விழுமேயானால் அந்த பாறையிலே ஒரு ஓட்டை விழுந்து விடும். தண்ணீர் விழுந்து 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 அந்த இடத்துல ஓட்டை. தண்ணி அந்த பாறையை அடிக்கல, மாறாக தொடர் விழுந்து தொடர்ச்சியாக சொட்டு சொட்டா தண்ணீர் விழுந்த காரணத்தினாலே அந்த பாறை துளைக்கப்படுகிறது. உங்கள் ஜெபம் கூட தொடர்ச்சியாக ஆண்டவரையே பார்த்து ஆண்டவரையே நம்பி எவ்வாறு அந்த தண்ணீர் ஒரே ஃப்ரீக்வன்சியில சொட்டு சொட்டுன்னு சொட்டி அந்த பாறையை ஓட்ட போட்டுட்டு செய்ய முடியுதோ, அதே போன்று உங்கள் ஜெபமும் அந்த பாறைக்குள் ஒரு துவாரத்தை ஒரு ஓட்டையை போட முடியும். அந்த யூனிவர்சல் மைண்டில் ஆண்டவருடைய மைண்டில் உங்கள் ஜெபம் போய் அவரோட மைண்டில் விழுந்து அதில் ஒரு ஓட்டை போட்டு என்ன தேவையோ அது உங்களுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்து விடும். எனவே எனக்கு பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களை மேன்மைப்படுத்தவும் உங்களை பலப்படுத்தவும் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும். 1 நாளாகவும் 29:12 இந்த வசனத்திற்கு உங்கள் ஜெபம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதற்கு நீங்கள் ஒரு வேளை கான்ஷியஸ் ப்ரேயர் பண்ணுறீங்களா, சப்கான்ஷியஸ் ப்ரேயர் பண்ணுறீங்களா, இல்லை யூனிவர்சல் மைண்ட் ப்ரேயர் பண்ணுறீங்களான்னு நீங்கள் யோசித்து பார்த்து கொள்ளுங்க. யோசித்து பார்த்து ஜெபம் பண்ண ஒரு முடிவை எடுங்க. நிறைய பேர் பாருங்க, ஒரு 3 குழுக்களை ஆரம்பித்தேன். இந்த 3 குழுக்களுக்கும் இயேசு சொன்னார், பரிசுத்த ஆவியின் ஆசீர்வாதத்தினால் இந்த குழுவில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று. இனிமேல் இந்த குழுவில் யாரையும் சேர்க்க மாட்டேன். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழுவை விட்டு நான் போறேன்னு போயிட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் மேன்மைப்படுத்தி பலப்படுத்துன்னு சொல்லி தான் அந்த குழு ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேண்டாம் நான் போகிறேன். ஏன்னா கான்ஷியஸ் ப்ரேயரு அவங்களுக்கு இல்லை, சப்கான்ஷியஸ் ப்ரேயரும் இல்லை, யூனிவர்சல் மைண்டு ப்ரேயரை பற்றி அவங்க தெரிஞ்சிக்க விரும்பலை. எனவே அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. இன்று சொன்ன ஒவ்வொன்றையும் நீங்கள் தியானித்து பாருங்க, கேட்டு பாருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.